UFC 322ல ஜேடிஎம் இஸ்லாம் மாக்கச்சேவ் வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண போறாங்க. இஸ்லாம் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்த மொமெண்ட் யூஎஃப்சியோட 2 டிவிஷன் சாம்பியன் இஸ்லாம் ஆக ட்ரை பண்ண போறாரு. இஸ்லாம் லைட் வெயிட் சாம்பியனா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை வேகேட் பண்ணிட்டு வெல்டர்வெயிட் வந்து ட்ரை பண்ணதுக்கு என்னோட ரெஸ்பெக்ட். ஜேடிஎம் இஸ்லாமுக்குள்ள ரைவல்ரி இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனா இந்த ஃபைட்டுக்குமே வந்து பேக் ஸ்டோரி இருக்கு. வோல்கனாஸ்கி, டான் ஹூக்கர் எல்லாருமே ஜேடிஎம் பேக் பண்றாங்க இஸ்லாமை டிஃபீட் பண்றதுக்கு. ஜேடிஎம்மே சொல்லியிருக்காரு வோல்கனாஸ்கிக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்து காட்டுறேன்னு. ஜேடிஎம் இஸ்லாம் ஃபைட்டிங் ஸ்டைல் கம்பேர் பண்ணோம்னா இஸ்லாம் வெல் ரவுண்டட் ஃபைட்டர், நிறைய ஸ்கில் செட்ஸ் வச்சிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக்கர், மெயினா கிக்ஸ் எஃபெக்டிவா இருக்கும். டேக் டவுன், ட்ரிப்ஸ், ஜூடோ த்ரோன்னு கிரவுண்டுக்கு கொண்டு போற ஸ்கில்ஸ் நிறைய வச்சிருக்காரு. இஸ்லாம் எதுல ரொம்ப டேஞ்சர்னா அவரோட சப்மிஷன் தான். ஆப்போனண்ட்டை கிரவுண்டுக்கு கொண்டு போயிட்டா சப்மிஷன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாரு. மெயினா டார்க் ஷோக் போட்டுட்டா ஸ்குவீஸ் பண்ணியே சப்மிட் பண்ண வச்சிடறாரு. இஸ்லாமோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஸ்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளின்ச் பண்ணி நீஸ் யூஸ் பண்ணுவாரு. அது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். இதனாலதான் இஸ்லாம் ஒரு வெல் ரவுண்டட் ஃபைட்டருக்கான பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஜேடிஎம் செம பாக்ஸிங் ஸ்கில்ஸ் வச்சிருக்காரு. இஸ்லாம் கிக்ஸ்ல ஸ்ட்ராங், ஆனா பியூர் பாக்ஸிங்னு பார்த்தோம்னா ஜேடிஎம் இஸ்லாமை விட பெட்டர். ஜேடிஎம் பெலால் ஃபைட்ல நான் பெலால் கிரவுண்டுக்கு கொண்டு போய் ஃபைட் வின் பண்ணுவார்னு நினைச்சேன். பார்த்தா பெலால் ஜேடிஎம் கூட பாக்ஸ் பண்றாரு. ஜேடிஎம் நிறைய ஃபேன்ஸ்க்கு தெரியாது, செமையா பாக்ஸ் பண்ணுவாரு. ஜேடிஎம்மோட வீக்னஸ் என்னன்னா அவருக்கு கிரவுண்ட் கேம் இல்ல. இதனாலதான் பெலால் கிரவுண்ட்ல வச்சு வின் பண்ணுவார்னு நினைச்சேன். ஆனா அந்த பெலால் ஃபைட்ல ஜேடிஎம் நல்லாவே டேக் டவுன் டிஃபென்ஸ் காட்டினாரு. இன்னொரு செம மூவ் ஜேடிஎம் பண்ணாரு. ஆப்போனண்ட் அவர் டேக் டவுன் வந்தா ஜேடிஎம் நீ யூஸ் பண்றாரு. டேக் டவுன் பண்றப்போ ஹெட்டை கீழே பார்த்து தான் வருவாங்க. அந்த டைம்ல ஜேடிஎம் நீ த்ரோ பண்றது வந்து அவங்களால பார்க்க முடியாது. அதனால நாக் அவுட் ஆகுமே வாய்ப்பு இருக்கு. மேசுடால் பென் ஆஸ்கரன் ஃபைட்ல பாத்தீங்கன்னா அதனாலதான் பென் ஆஸ்கரன் நாக் அவுட் ஆயிருப்பாரு. ஆனா இஸ்லாம் ஜேடிஎம் கண்டிப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாரு. ஏன்னா பெலால் ஃபைட்ல வின் பண்ணதால ஜேடிஎம் கண்டிப்பா அவரோட ரெஸ்பெக்டை கெயின் பண்ணியிருப்பாரு. ஜேடிஎம்க்கும் அந்த பெலால் ஃபைட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாரு. அது கண்டிப்பா இஸ்லாம் ஃபைட்டுக்கு யூஸ் ஆகும். இஸ்லாமுக்கும் ஜேடிஎம்மோட ஃபைட்டிங் ஸ்டைல் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல யார் பெட்டர் கேம் பிளான் ஃபைட் ஐக்கு யூஸ் பண்றாருன்னு பொறுத்து தான் யார் வின் பண்றாங்கன்னு இருக்கு. ஜேடிஎம்க்கு இந்த ஃபைட்ல என்ன அட்வான்டேஜ்னா வெல்டர் வெயிட் அவரோட வெயிட் கிளாஸ். அவர் மேல இந்த ஃபைட்ல பெரிய ப்ரெஷரும் இல்ல, வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபேன்ஸ் அவர் மேல அட்டென்ஷனும் கொண்டு போல. ஆனா இஸ்லாம் மேல ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்க போகுது. ஃபைட்ல இஸ்லாம் விட ஜேடிஎம்க்கு சைஸ் அட்வான்டேஜ் இருக்குமான்னு தெரியல, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இஸ்லாம் லைட் வெயிட்ல ஃபைட் பண்ணியிருந்தாலும் ஃபைட் நைட் அப்போ 185ல இருந்து 190 பவுண்ட்ஸ் இருப்பாருன்னு டேட்டா ஒன்று பார்த்தேன். இப்போ இஸ்லாம் இன்னுமே மசில் ஆட் பண்ணிட்டு இருக்காராமா. அதனால ஃபைட் அப்பதான் தெரியும் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்குமான்னு. இஸ்லாமுக்கு செம ப்ரெஷர் இருக்க போது, ஏன்னா அவர் லெகசி முக்கியம்னு நினைக்கிற ஒரு ஃபைட்டர். அதனால எப்படியாச்சும் வின் பண்ணியே ஆகணும்னு கண்டிப்பா நினைப்பாரு. இஸ்லாம் ஃபேன் சைடும் அவர் வின் பண்ணி ஆகணும்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இஸ்லாமோட ஹேட்டர்ஸ்னாலையும் இஸ்லாமுக்கு இந்த ஃபைட்ல ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இஸ்லாம் ஈலியாக்குள்ள ஒரு டாக்ஸிக் ரைவல்ரி ஸ்டார்ட் ஆச்சு, மெயினா ஃபேன்ஸ்குள்ள. ஈலியா ஆலிவேரா ஃபைட்ல ஃபைட் முன்னாடி இஸ்லாம் ஃபேன்ஸ்லாம் ஆலிவேராவை தான் வந்து பேக் பண்ணாங்க. ஃபைட் தோத்த அப்புறம் ஆலிவேரா சின் வீக்கா இருக்கு, ஆலிவேரா வாஷ்டுன்னு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஈலியா அன்டிஃபீட்டடா லைட் வெயிட் சாம்பியனா இப்ப இருக்காரு. இப்ப ஈலியா ஃபேன்ஸ் கண்டிப்பா இஸ்லாம் ஃபேன்ஸ் கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, இஸ்லாம் ஜேடிஎம் ஃபைட் பக்கத்துல வரப்போ சோசியல் மீடியால பயங்கர டாக்ஸிக்கா தான் இருக்க போகுது. இஸ்லாம் வெல்டர் வெயிட் சாம்பியன் ஆவாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜேடிஎம் இஸ்லாம் ரெண்டு பேருமே செம வின் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. யாரோ ஒருத்தரோட வின் ஸ்ட்ரீக் இதோட பிரேக் ஆக போகுது. இஸ்லாம் வின் பண்ணுவார்னு தான் மெஜாரிட்டி ஃபேன்ஸ் ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஆனா ஜேடிஎம் இப்ப பிரைம் என்டர் ஆகுறாரு. அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எவ்வளவு ஜாஸ்தி இருக்கும்னு நமக்கு தெரியல. இது செம டெக்னிக்கல் ஃபைட்டா இருக்க போகுது. ஜேடிஎம் வர்சஸ் இஸ்லாம் ஃபைட்ல யார் வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.